ராமராமா, சனிக்கிழமை 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம், பராபவ வருஷம் ஆடி மாசம் 30ஆம் தேதி, திருத்தீய திதி, பூர நட்சத்திரம் கார்த்தால 6:57 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம், சிவயோகா, தைத்தில கரணம். இன்னைக்கு பாரதத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததான தினம். ராகு காலம் கார்த்தால 9:10, யமகண்டம் மதியம் 1:03. இன்று இந்திய சுதந்திர தினம். ஆன்மீகத்தில் தனி மனித சுதந்திரம் என்பது என்ன? அதாவது பாரதம் சுதந்திரத்தை அடைஞ்ச தினம் இது அப்படின்னு சொல்றா. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதான நாள் இன்னைக்கு. எல்லாருமே பாரதத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிடுத்துன்னா என்ன அர்த்தம்? நம்ம தேசத்துக்கே சுதந்திரம் கிடைச்சிடுத்து அப்படின்னு சொல்றோம். வாஸ்தவம், தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டியதான ஒரு விஷயம். தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னது அது தனி மனித சுதந்திரம்? எல்லாத்துலயும் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தனி மனித சுதந்திரம் கிடையாது. அது தனி மனித சுதந்திரம்னு நாம நினைக்கிறோம். யாரும் நம்மள கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் சாப்பிடணும், எப்ப வேணாலும் எழுந்துக்கணும், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பார்க்கலாம். இப்படி இருக்கிறது தான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறா. இது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நல்லா மனுஷன் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலயும் ஒரு கட்டுப்பாட்டோட தான் இருக்கணும். சுய கட்டுப்பாடு இவனுக்கு இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். தனி மனித சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பராதீனமாக இல்லாம இருக்கிறது தான் சுதந்திரம். இன்னொருத்தனுக்கு, அதாவது இவன் படிக்கக்கூடிய காலங்கள்ல குருவுக்கு அதீனமா இருக்கான். படிப்பை முடிச்ச பிற்பாடு குருவுக்கு அதீனமா இருக்கலாம். ஆனா இவன் வீட்டுல இருந்துட்டு இல்லறத்தை நடத்துவான். குருவனுடைய கட்டுப்பாடுல இவன் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஆரம்பிக்கிறான்னா குருக்கு கேட்டுண்டு தான் பண்றது. அதெல்லாம் தேவை. இருந்தாலும் பராதீனமாக தன்னுடைய வாழ்க்கையே பொறத்தியாருக்கு அதீனமாக இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இல்லாம இவனுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கணும். அது என்ன சுதந்திரம்? அது என்ன சொல்றதுன்னா, இவன் ஏதோ ஒரு தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இவனால பண்ண முடியணும். இவனுக்கு முடிவெடுக்க கூடியதான அந்த ஒரு சக்தி இருக்கணும், அந்த வாய்ப்பு இவனுக்கு இருக்கணும். அது தார்மீகமாக இருக்கணும். இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இவனுக்கும் உண்டு. ரூல்ஸுக்கு கட்டுப்படாம இருக்கிறது சுதந்திரம் இல்லை, சாஸ்திர கோட்பாடுகளுக்கு. ஆனா அப்படி கட்டுப்பட்டு இருந்து கொண்டே அதை செயல்படுத்துறதுல இவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும். அதுதான் தனி மனித சுதந்திரம் அப்படின்னு பேரு. ஒரு தர்ம பாதையிலிருந்து விலகாம இவன் சுதந்திரமா வாழறது, அதுக்குதான் தனி மனித சுதந்திரம்னு நம்ம சாஸ்திர ரீதியாக நாம் சொல்றோம். இதையும் தான் சாஸ்திரம் பராதீனமேவ துக்கம் அப்படின்னு சொல்றது. பராதீனத்தா அதீவ துக்கம்னு சொல்றது. இதையுமே இவனால பண்ண முடியாது, புறத்தாருக்கு அண்டியே வாழறான் அப்படின்னா அது பெரிய துக்கம்னு சாஸ்திரம் சொல்றது. ராமராம்.